Hello friends, welcome to Bella's Home Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல சேமியா ஜவ்வரிசி பால் பாயாசம். பால் பவுடர், கண்டென்ஸ்ட் மில்க் எதுவுமே சேர்க்காம அதே மாதிரி ரிச்சான சுவையில ரொம்ப டேஸ்டா ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பான் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய். நெய் உருகுனதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு. குறைவான தீயில பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு பொன்னிறமானதும் எடுத்துடலாம். அதே பான்ல கொஞ்சம் கிஸ்மிஸ். சூடாகிற வரைக்கும் மிதமான தீயில, அதுக்கப்புறமா ரொம்ப குறைவான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கிஸ்மிஸ் பலூன் மாதிரி வந்ததும் எடுத்துடலாம். அதே நெய்ல 1 கப் அளவு சேமியா. சேமியாவை இந்த மாதிரி குட்டி குட்டியா உடைச்சு சேர்த்துக்கோங்க. கப் அளவு 250 ml கப் அளவு. எடை அளவுல 200 கிராம் இருக்கு. பெருசா அப்படியே சேர்த்தீங்கன்னா வறுத்து எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரே மாதிரி வறுபட்டு கிடைக்காது. ஏற்கனவே வறுத்த சேமியாவா இருந்தா கூட கொஞ்சமா வறுத்து சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். சேமியா இந்த மாதிரி சின்னதா உடைச்சு சேர்க்கும் போது ஒரே மாதிரி வறுபட்டு கிடைக்கும். சேமியா சரியா வறுக்காம சேர்த்தீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும். அதே நேரத்தில் சீக்கிரமா பாயசம் கெட்டிப்பட்டுரும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்காது, அப்படியே கூழ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணா போதும், பாயசம் சீக்கிரமா கெட்டி பிடிக்காம கிரீமியா எப்படி செஞ்சோமோ அதே மாதிரியே இருக்கும். லேசா செவக்க ஆரம்பிச்சதுமே தீயை ஆஃப் பண்ணிட்டு அதே சூட்லயே லேசா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா செவந்து வந்ததும் வேறொரு பாத்திரத்துக்கு உடனடியாவே மாத்தி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி இந்த மாதிரி நைலான் ஜவ்வரிசி கிடைச்சா எடுத்துக்கோங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். 1/4 கப் ஜவ்வரிசி, எடை அளவுல 50 கிராம் இருக்கு. அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும். சேமியா வறுத்த அதே பான்ல 1.5 கப் அளவு தண்ணி. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த ஜவ்வரிசி, ஊற வச்சிருந்த தண்ணியோட சேர்த்திருக்கேன். மொத்தத்துல 2 கப் அளவு தண்ணி, 1/2 லிட்டர் அளவு தண்ணி இருக்கு. மூடி வச்சு மிதமான தீயில நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். அப்பப்ப திறந்து அடிபிடிக்காம கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டா திரும்ப தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. 1 லிட்டர் பால்ல 1 கப் அளவு தண்ணி சேர்த்து காய்ச்சி வச்சிருந்தேன். அதுல பாதி அளவு சேர்த்துடலாம். மொத்தத்துல 5 கப் அளவுல பால் இருக்கு. பால் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா 4 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வாசனை அதிகமா பிடிக்கும்னா அதிகமா சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சிருந்த சேமியாவை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா லேசா கலந்து விட்டு மிதமான தீயில நல்லா வேகிற வரைக்கும் வேகட்டும். நம்ம சேமியாவை நல்லா வறுத்து சேர்த்திருக்கிறதால சீக்கிரமா குழையாது. வேகட்டும். சேமியா நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்திருந்த பால் அப்படியே வத்தி வந்திருக்கு. நல்ல ஒரு கிரீமியான பதத்துல இருக்கு. ஏன் இதுல நம்ம மீதி இருக்கக்கூடிய பாலையும் சேர்த்துடலாம். மீதி இருக்க பாலை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1 கப் அளவு சர்க்கரை. 1 கப் அளவுல சர்க்கரை சரியான அளவா இருக்கும். இனிப்பு அதிகமா சேர்ப்பீங்கன்னா கூட 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அல்லது குறைவா வேணும்னா 3/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம சேர்த்துந்த சர்க்கரை சேமியா ஜவ்வரிசியில நல்லா சேர்ந்து வந்திருக்கு. நல்ல ஒரு கிரீமியான பதத்துக்கு வந்திருக்கு. இனி இதுல முந்திரி கிஸ்மிஸை சேர்த்துடலாம். தேவைப்பட்டா கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் பச்சை நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையா இருக்கும். நல்ல கிரீமியான பதத்துல இருக்கு. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க. பால் பவுடர் எதுவும் சேர்க்காமலே ரொம்ப கிரீமியா, ரொம்ப டேஸ்டா, ரொம்ப ரிச்சா இருக்கு. ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமும் இதே மாதிரி கிரீமியான பதத்திலே இருக்கும். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்தீங்கன்னா சர்க்கரை அளவை குறைச்சி சேர்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போது முதல்ல கொடுக்கக்கூடிய ஸ்வீட்டே இந்த பால் பாயசம் தான். ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே பாயசம் ரெசிபி நிறைய இருக்கு. பாயசம் பிளேலிஸ்ட் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.